வெல்கம் டு பிரின்சி ரெசிபி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சைடு வெண்பொங்கல், ஒரு சைடு வந்து சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு வச்சேன் இல்லையா, அது இப்போ பொங்கிட்டு இருக்கு. இப்போது நான் வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இந்த வெல்லத்தை வந்து நான் போடுறேன். சாதம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 3/4 கிலோ வெல்லம் இருக்குது. இந்த 3/4 கிலோ வெல்லத்தை வந்து நான் போடுறேன். 1-2மா உடச்சி தான் போடுறேன். நான் வந்து இந்த மெல்ட் பண்ணி அது மாதிரிலாம் போடல. டைரெக்டாக வெல்லம் நல்ல மண் இல்லாத வெல்லம், ஸோ அதனால் நான் அப்படியே உடச்சி 1-2மா போடுறேன். இதுக்கு இந்த வெல்லம் வெந்து இதில் ஒரு பச்சை வாசனை வரும் தெரியுமா அந்த வெல்லத்தில். ஸோ இதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அந்த வெல்லம் நம்ம போட்டோம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் இப்படி பாருங்கள். இங்கே வந்து கேஷ்யூ நட், ஏலக்காய், திராட்சை, ட்ரை திராட்சைலாம் எடுத்து வச்சுருக்கோம். எப்பவும் போடலாம் அமுல் நெய். ஸோ அதுவும் எடுத்து இதை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை தாளித்து சக்கரை பொங்கலில் போட வேண்டியதுதான். பொங்கலுக்காக நான் முடிச்சாச்சு. சக்கரை பொங்கல் வந்து ஆல்ரெடி நெய் போட்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து சக்கரை பொங்கலுக்கு போடணும். அது நிறைய போடலாங்க. ஓகேவா, போதும். ஸோ இந்த அளவுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி 1-2மா ஏலக்காய் வந்து உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே நான் சக்கரை பொங்கலில் இப்போ போட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் எனக்கு இறக்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க திராட்சை, இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இறக்கி நம்ம சக்கரை பொங்கலில் போடணும் தான். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம சக்கரை பொங்கல். வெண்பொங்கலும் ரெடி, சக்கரை பொங்கலும் ரெடி. அவ்வளோதாங்க.
வெண்பொங்கலுக்காக நான் பால் போட்டு வைக்கிறேன். பால் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில். இது வெண்பொங்கல். இந்த பக்கம் வந்து பண்ணிட்டு இருக்குது சக்கரை பொங்கல். இந்த பக்கம் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த வெண்பொங்கலில் வந்து நான் கொஞ்சம் ஒரு 30 கிராம் வெண்ணெய் போட்டுக்கிறேன். வெண்பொங்கலில் நாங்கள் உப்பு போட மாட்டோம். ஸோ அடுப்பு ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா பொங்கி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு காய் வந்து கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு, இந்த பக்கம் வந்து வாழைக்காய், பீன்ஸு, அப்புறம் வந்து கேரட்டு, இங்கே வந்து புடலங்காய் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். புடலங்காய், அடுத்தது வந்து இது வந்து பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் வந்து முருங்கைக்காய், சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது கிழங்குல இது ஒரு வகையான கிழங்கு, சீனி கிழங்கு. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அவரைக்காய், இவ்வளோதாங்க. மாங்காய், பச்சை மிளகாய். இது வந்து மாங்காய் வந்து புளிப்புக்காக போடுவேன், அதுக்காக. இது வந்து நான் தேங்காய் கூட அரைச்சி போடுவேன். ஸோ டோட்டலாக வந்து 11 காய்கறிகள் மாங்காவோடு சேர்த்து நான் எடுத்திருக்கேன். இது நான் வந்து அவியல் பண்ணிட்டு தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அரை தேங்காய் எடுத்து அதில் ஒரு 6 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் போட மாட்டோம். ஸோ அதனால் 6 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். உங்களுக்கு கம்மியாக காரம் வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. நான் 6 போட்டுக்கிறேன். 1/4 கப் தேங்காய் எடுத்துகிட்டு இதில் வந்து சின்ன ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது சின்ன ஜீரகம் போட்டு மஞ்சளையும் இதிலே போட்டுடுறேன். மஞ்சள் தூளையும் இதிலே போட்டுக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சினாலும் ஓகே, இல்லை வித்தவுட் வாட்டர் இல்லாமல் நீங்கள் அரைக்கலாம், 1-2மா. ஸோ நான் இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவியல் காயெல்லாம் போட்டு வேக வச்சேன். ஸோ அதுதான் இப்போ வெந்துட்டுருக்கு. எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே மசாலாலாம் நான் சொல்கிறேன். ஒரு சைடு நான் எல்லா காய்கறியும் அரிஞ்சு வேக வச்சுருக்கேன், இது வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு நான் வந்து உங்களுக்கு என்னென்ன அந்த இதுக்கு இந்த அவியலுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு காமிக்கிறேன். நம்ம வந்து அவியலுக்கு வேக வச்சோம் இல்லையா, அந்த காய்கறியெல்லாம் நான் எடுத்து கீழே வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதில் போட்டுக்கிறேன். மாங்காய் போட்டிருக்கேன், ஆனாலும் மாங்காய் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், புளிப்பு அவ்வளோ இருக்காது. தயிரில் இந்த தயிர்லேயுமே அவ்வளோ புளிப்பு இருக்காது, ஆனாலும் கொஞ்சம் போடுறேன். அடுத்தது நம்ம அரைச்சோம்ல தேங்காய், அதையும் நான் இல்லை இது வந்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இறக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக ஆற வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், புகை வருது பாருங்கள். இப்போ இறக்கி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆகுது. 20 நிமிஷம் இல்லை, 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையெல்லாம் என்ன இப்போ நான் அவியலை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம போட்ட தயிர், தேங்காய் அரைச்சது, இரும்பு கடாயை வச்சுருக்கேன். கோகோனட் ஆயில் தான் போடுறேன் அவியலுக்கு. கோகோனட் ஆயிலில் ரொம்பலாம் இல்லை, ஜீரகமும் கருவேப்பிலை, ஜீரகம் போட்டுட்டேன். நம்ம தாளிச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டாச்சு. இவ்வளோதான் நம்ம அவியல் ரெடி. அவ்வளோதான்.
சீரகமும் கருவேப்பிலை, வேறு எதுவுமே கிடையாது. தாளிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அவியல், அதில் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கூட கார்னிஷ்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி.